Me peacefully riding my bike. Meanwhile, girls with the scooty. Scooty girls. மாறினே இருப்பேன். இண்டிகேட்டர் போடாம மாறினே இருப்பேன். பெரியவர் சிறியவர் அனைவரும் சுவைத்திடும் நிஜாம் பாக்கு அன்றும் இன்றும் என்றும் தரவே தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பாப்பான் தலைவர் கார்னர் பீஸா இருக்கிறாளே குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க வெரி ஸ்மார்ட்யா இதுதான்டா நான் எதிர்பார்த்தேன். இந்த ஊர்ல எல்லாமே கேவலமானவனு சார். அவங்க பண்ண ப்ரொமோஷனை தவிர அவங்க பண்ணுறதெல்லாம் ஓகே தான். அதில் கொஞ்சம் அடி வாங்கிட்டாங்க. ஆனால் கிளாமர்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக ஒரு ஆக்டிங்கை வந்து ஒரு பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னா அவங்கள சொல்லலாம். ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நான் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டு வரும்போது அவனே யூனிஃபார்ம் போட்டு வந்தா அப்படி லவ் இல்லையோ லஞ்ச்ல உட்காந்து சாப்பிடும் போது அவளையா சாப்பிட்டா அப்படி லவ் இல்லையோ சண்டே ஸ்கூலுக்கு போகாத போது அவளையா போகாம லீவ் போட்டா அப்படி லவ் இல்லையோ இதெல்லாம் எல்லாருமே எல்லா இடத்துலயும் பண்றதாடா. நீ வந்து மண்டே லீவ் போட்டு அவன் லீவ் போட்டா விட அது லாஜிக் இருந்துச்சு. இதுல சண்டே ஸ்கூலா அதுக்கு லீவ் போட்டா அப்படி லவ் இல்லையோ. கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? நான் படிச்ச ஸ்கூல்ல அவளும் ஏன் படிக்கிற அப்ப இதுலதான் அந்த பொண்ணே வந்து லவ் பண்றேன்னு சொன்னாலும் இதெல்லாம் லவ் இல்லடா. நீ சொல்றது கரெக்டா மச்சி. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு கேர்ள்ஸ் லவ் தல்றா தல்றா போல பாய்ஸ் லவ் தள்ளிடுறா கேதா தல்றா தல்றா போல. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லட்டு தின்னா நீ என்ன பெரிய மயிராடா? ஆமாடா மொட்டை சட்டி போட்டு வர உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கும் போது லட்டு திங்கிற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். சண்டைக்கு வாடா டேய். மொட்டை பையலே நீலாம் ஒரு ஆளே கிடையாடா. பேட்ச் குறைச்சிட்டு சண்டைக்கு வாடா. ஆம்சப்படா டே. ஐயோ டேய் நான் என்ன பண்ண எல்லாரும் என்னைய அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது இல்லடா மொட்டை உனக்கு திமிரு கூடுது. மாஸ்க் போட்டா நீ பெரிய மயிரா. சட்டி போட்ட உனக்கு எவ்வளவு இருக்கும் அது சுட்கிய போட்ட எனக்கு எவ்வளவு இல்ல எவ்வளவு அதுப்பு இருக்குன்ற மாஸ்க் போட்ட பெரிய மட்டாடி. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. ஆமா எந்த பொண்ணும் பாக்கலங்கிறதுனால தானே சிங்கிளா இருக்கீங்க. எனக்கு அப்படி தோண எனக்கு பண்ணனும் தோணல. கமிட் ஆகணும் தோணல. யாருக்கும் பண்ணனும் தோணல. சரி தோணல தோணாத. எனக்கு கவலையே இல்ல. இருக்காங்கிறது கெத்தே கிடையாது. அது வந்து வெளில கெத்தா ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருப்பாங்க. யார் அழுதுகிட்டு இருக்க? நான் சரியா இருக்க ஜாலியா இருக்க. நீ நடிக்கிற நானும் இல்ல கண்ணு வைக்குது. உன்னை யாருக்கும் பண்ண தோணல. sister enjoying it here sitting meanwhile we धन्यवाद sorry ये உண்மைதான்டா அது. என்ன பண்றது எல்லாம் என் தலையெழுத்து. எப்போ நீ இப்படிதான்பா படுத்து வந்தியாப்பா? பாவாடை தின்மலான்னு வந்தேன். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுறீங்க. இதெல்லாம் கருத்தா? இதெல்லாம் கருத்தா? என்னடா சொல்றீங்க? முதுகுலம்லாம் தெரியுதுடா. இதுவா நின்றுட்டு இருக்கான் போட்டுட்டு இருக்கான். ஐயோ பாய்ஸ்
நானும் என்னடா மெதுவாக அது 2 காலையில் பார்த்தேன். இவன் டான்ஸுக்கு எடுத்தோன்னு ஓட்டு தள்ளி விட்டான்டா. இந்த ஊர்ல எல்லாமே கேவலமானவனு சார். இன்னைக்கு ஒரு புட்டி அண்ணே இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்டு நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்குடா. கேட் ஒயிட் வாய்ஸ் இதுல எல்லாம் இருக்கு. எப்படி டைமிங்ல டெலிவரி பண்ணிருக்கானோ. இப்படி எல்லாம் கரெக்ட் டைத்துக்கு வேலை செய்யறனாலதான் ஐயா இவள அந்த வீட்ல பிரெக்னன்ட் ஆக்கியிருக்காரு. இந்த சோஃபாவோட குவாலிட்டி உள்ள ஏறி போய் காட்டுறேன். இந்த சோஃபா எவ்வளவு குவாலிட்டி கெட்டிங் ரெடி டு என்ஜாய் வீக்கெண்ட். இங்க பாருங்க இது சூப்பரா. ஐயோ அண்ணா இல்ல அண்ணா இல்ல அண்ணா அண்ணா அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. எனக்கு ஒண்ணு பண்றாங்களா இல்ல என்னன்னு தெரியலையே. டிரைவர் ஓட்டினே இருப்பேன். கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். எமோஷனல் சீனு காமெடி சீனா மாதிரிடா பாவிகளா. இனிமே இந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் You can list the flowers I see for hours telling all the bluebirds. You can ask the flowers I feel an கூட தெரியுமா தூங்கிட்டு இருக்கான். Evet, pirelerimi kardeşimin üstüne dökerim. தூக்கம் சொருவிட்டு இருக்கு கண்ணுல. ஏன் நான் செவனான்னு இருக்கேன் என்ன வந்து மம்முடுக்கிறான் அவன். எப்படா பர்ஃபெக்ட்டா வரைஞ்சிருக்கீங்க. பிகாஸ் ஆவ பிச்சு போட்டுட்டு சீரியஸ்லி மிஸ்ஸிங் கள்ளிப்பால் கிழவி நவ். இல்லை எனக்கு புரியவே இல்லை. பேரண்ட்ஸ் என்னடா பண்ணுறீங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு ரீல்ஸ் பார்க்க விட்டுட்டு ரீல்ஸ் பண்ண விட்டுட்டு அவங்கள விழுக்கணும். இது 6வது 7வது யூனிஃபார்ம் மாதிரி தான் இருக்குது. முதல்ல போனை பிடுங்கணும் இவங்கள்ட்டேருந்து, குட்டி குஞ்சான்கள்ட்டேருந்து போனை பிடுங்கினா சரியா இருக்கும். இந்த லூசு போயிட்டு வந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. இதை பார்த்து பொறாமையால இல்லை இதை பார்த்து பொறாமலாம் இதை பார்த்து பொறாமையெல்லாம் இல்லைல்ல. ஐயோ இதை பார்த்து பொறாமையெல்லாம் இதை பார்த்து பொறாமலாம் இல்லடா. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தா கடுப்பாகுது, வருத்தமா இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காரோன்னு புரியல. அந்த மாதிரி தான்டா தோணுது. எங்க என்ன நாடு போகுது? ஏன் ரியல் பட்டன் போட்டிருக்கானோ. எப்படா ரொம்ப பாசமா பாத்துப்பான். சண்டை போட்டாலும் திருப்பி பேசிப்போ. வேற உன் கண்ணு பிடிக்கும். கண்ணா? சரி சரி. எதை பார்த்து லவ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எதை பார்த்து லவ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் தானா அவன் தலை முடியனா. முடியவா? என்ன மாதிரி முடி வச்சிருப்பான்? அப்போ என்னடா முடி வச்சிருந்த? இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கேட்டீங்க. எனக்கே தெரியலண்ணா. ஆனா என் ஃபேஸுக்கு அந்த கட்டிங் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன எப்படி வச்சிருப்பான்? அது வி மாடல் இருக்கணும். வி மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்படி வரும். அதுக்காக லவ் பண்ணீங்க? அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம இப்ப என்ன லவ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு தோணுச்சு ஏதோ ஒரு விஷயம். அண்ணா பாப்பா லவ்வா? அவங்கள பார்த்தாலே நான் டென்ஷன் ஆயிடுவாங்க. கேர்ள்ஸ் வீக்னஸ். ஐயோ நான் மொட்டை தாண்டா அடிக்க போகிறேன். எனக்கு வந்து முடி சொட்டை விழுவுது. இன்னும் கொஞ்ச நாளில் மொட்டை அடிச்சிடுவேன். அவ்வளோதான். நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதான் உண்மை. ஏன்னா முடியை பார்த்துலாம் லவ் பண்ணுறாங்கன்னா அந்த நிலைமையெல்லாம் நமக்கு இருக்கா? ஐயோ என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்?
முடிய பார்த்து லவ் பண்ணுறாங்களாம். முடிய பார்த்து லவ் பண்ண வேண்டியதானே? பண்ணி நினச்சா பயமாக இருக்கே. என் அம்மாவோட பாசத்தை அவன் கண்ணில் பார்த்த மாடம். இதெல்லாம் ஒரு இன்டர்வியூவா? அதான்டா எனக்கு தெரியல. இது இவங்களெல்லாம் ஏன்டா இன்டர்வியூ எடுக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் ஆனால் உடனே இன்டர்வியூ எடுத்துருவீங்க. இன்டர்வியூ எடுத்து தான்டா நீங்கள் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் எல்லாத்தையும் இந்த வாட்டர்மெலன் ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை மற்ற இன்னும் நிறைய ட்ரெண்டானவங்கள எல்லாருமே இன்டர்வியூ எடுத்து தான் அவங்கள ஏதோ பெரிய ஆள் மாதிரி காட்டி நீங்களே இது பண்ணி திருப்பி நீங்களே டிஃபைம் பண்ண முடியுது. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள் இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் இல்லக்கண்ணா, அதுக்கு கூட அவங்க தகுதி இல்லாதவங்க. ஓப்பனாக சீக்கிரமாக பேசுகிறாங்க. லோகேஷ்ட போடா கேடப்பேமா இல்லையா? ஹலோ நம்ம இருக்கிறேன். நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்டா. என்னோட ஹெட் மாஸ்டர் ஒரு பொம்பளைடா. அந்த பொம்பளைக்கு புருஷன்டா. நான் பார்க்கதாடா அவளை. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். My parents are very strict, but after seeing today's generation, I think they saved my life. பெருமையா இருக்கு. உண்மைதான்டா. இந்த மாதிரி இருக்கிறது நல்லது தான்டா. ஏன்னா சும்மா இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் ஈஸியாக விட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்களா, முன்னாடியே ரீல்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, சின்ன பிள்ளைங்க 6வது படிக்கிறதெல்லாம் ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இதெல்லாம் இப்படி இருக்கிறது தான் நல்லது. ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து கரெக்டான பேரண்டிங். இப்போ உள்ளவங்கெல்லாம் வந்து பேரண்டிங்கே ஒழுங்காக பண்ணலை. ஏன்னா அவங்களே வந்து எடுத்து ஃபோனை கொடுத்து ரீல்ஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியாக ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக சின்ன பச்சை பிள்ளையெல்லாம் கூட்டு போய் நடிக்க வைக்கிறாங்க. என்ன உலகண்டா இந்த நாடு எங்கேயா போகுது? வார்டன் சாம்பாரில் பள்ளி விழுந்துருச்சு, யாரும் சாப்பிடாதீங்க. ஆல்ரெடி 4 ரவுண்டு சாப்பிட்டோமே. ஐயோ பாடா எப்படி வாயை பழந்து பார்க்குறான். டேய் அந்த வாயில் ஆகி போயிட்டு மூடாத. நீங்கள் ஜாதி பார்க்க மாட்டீங்களா? என்னைய பார்க்கவே ஒரு நாதி இல்லை, இதில் ஜாதி எங்கே பார்க்க? இப்போ ஆணவ கொலைன்னு ஒரு விஷயம் கூட போயிட்டுருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஜாதின்னு ஒன்று எதுக்குடா இப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கானோ எனக்கு புரியவே இல்லை. இப்போயும் வந்து நம்ம ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம அப்பா அம்மா நம்மளோட தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க தான் காரணமே இந்த ஜாதி பார்க்குறதுக்கு. ஸோ ஜாதியை ஒழிக்கிறோன்னா இவங்கெல்லாம் மடை ஓடணும். அவங்களோட எண்ணம் போகாது. பட் ஆனால் நம்ம ஜென்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஏஜில் உள்ளவனே இதை பண்ணும்போது தான் இது மாறுதா என்னன்னே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவனுக்கு அதை பண்ணுறதுக்கான தூண்டுதல் யார்ட்டேருந்து வந்தது? அவன் வந்து பிறந்தத்துலேருந்து இதுக்காகவே தயாராகிட்டு இருக்கானா, இல்லை எப்படி இது? இல்லை நீங்களே சொல்லுங்களேன். ஒரு விஷயத்த அவன் மனசில் விதைச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஜாதியை விட கீழ் ஜாதி உள்ளவன் அப்படின்னு ஒருத்தனை வந்து காட்டி சொல்கிறது. அவன் வந்து நம்ம வீட்டு பொண்ணுங்களை பார்த்தாலோ இல்லை சும்மா பேசினாலே அவனை வந்து ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு வந்து தூண்டுதல் பேரில் தான் இது நடந்திருக்கணும். ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு இது இருக்கிறதுனால தான் அவன் போயிட்டு வெட்டி கொள்ற லெவலுக்கு வந்துட்டான். அதனால் இதை முற்றிலுமாக தடுக்கணும் அப்படின்னா தண்டனைகள் அதிகமாகணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொலை பண்ணுறான் அப்படின்னா அவனை தூக்கில் போட்டு அவனையும் சாவடிச்சாதான் திருப்பி இன்னொருத்தன் அதை பண்ணாமல் இருப்பான். இதே ஒரு காரணம் தான் பார்த்திங்கன்னா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லேயும் தண்டனைகளை அதிகப்படுத்தணும். ஈஸியாக அவனை வெளியே வந்துட்டானோ அப்படின்னா அதை நல்லா பண்ணிகிட்டே இருக்கலாம் போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவனோட மைண்ட் செட் அப்படியே இருக்குது. அது அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. திருப்பி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு இஷ்யூவும் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளை பற்றி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டுருக்கு. இது வந்து எப்படியும் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து பேசி பிரயோஜனம் இல்லை தான். ஏன்னா இப்போ வந்து ஒரு பெரிய ஆளுக்கள் அப்படின்னாலே 10 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தா கூட அது பத்தாது. அப்படியே அது கொடுத்தா கூட ஈஸியாக வேறு ஆளை ஆஜர் பண்ணி விட்டுட்டு வந்துடுறாங்க, இல்லாட்டி ஜாமீனில் வந்துடுறாங்க. நிறைய நடக்குது. ஸோ இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன வழி? ஒன்றுமே பண்ண முடியாது. வேதனையாக இருக்கு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம நடந்ததை கேள்விப்பட்டால் கூட இந்த ஜென்ரேஷனில் இப்படி ஒன்று நடந்திருக்கும் போது தான் இன்னும் ஜென்ரேஷன் வளரலையே அப்படின்னு தான் ஆத்திரமாக வருது. எங்கே போய் முடிய போதோ தெரில. அதாவது எல்லாரும் இப்போ 2095 வாழ்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மீ 1 லிட்டர் பெட்ரோல் 2000 ரூபா. பார்ப்போம் என்னென்ன பண்ணியிருக்காங்க.
தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் அத்துமீறி நுழைந்ததாக ஒரு வடக்கன் புகார் அளித்தார். ஹெலிகாப்டரில் அதிவேகமாக ஸ்டண்ட் செய்து பொதுமக்களுக்கு இடையூறு செய்த டிடிஎஃப் வாசனின் பேரன் டிடிஎஃப் ரோசன் கைது. இப்படிக்கு டோலிவர் நியூஸ். தங்கம் 1 கிராம் வாங்கிய இளைஞர் கிட்ன சாதனை. சுந்தர் சி பேரணி இயக்கத்தில் அரண்மனை 25 மூவி ரிலீஸ். பல ஆண்டுகள் கழித்து ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்துள்ளனர். ஐயோ, பெண் ஆண், அதுக்கப்புறம் தான் ஆண் பெண்ணா. என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற. தமிழ்நாட்டில் ஜாதி இல்லாமல் மக்கள் வேறுபாடின்றி வாழ்கிறார்கள். இதாண்டா, இது மட்டும் நடந்தா நல்லா இருக்கும். நடக்கும். ஜாதிகள் இல்லடி பாப்பா அப்படின்னு சொல்லித்தர பள்ளிக்கூடத்தில் ஜாதி என்னன்னு கேட்குறான். ஜாதி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களே ஒரு ஜாதிக்கு தலைவனாக தான் இருக்காங்க. இந்த ஆய்வில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு ஜாதியிலையுமே ஜாதி வேண்டான்னு சொல்கிறவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்கான். அவெல்லாம் அமைதியாக இருக்கிறதுனால தான் சில சில்லறைங்க சத்தம்லாம் ரொம்ப பெருசாக கேட்டுக்கிட்டு இருக்கு. அது அழியும், ஒளியும். ஜாதியை உடைப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம், வெல்வோம். No sudu, no sornai.